வணக்கம் நண்பர்களே, நான் பாபு சீனிவாசன், ஜேர்னலிஸ்ட். உலகையே அச்சுறுத்தி வந்த அந்த கோவிட்-19, அதாவது கொரோனா தொற்று, அது இப்போ கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு உலகம் ஃபுல்லாக. இருந்தாலுமே அது ஏற்படுத்திய தாக்கம் அப்படின்றது சைடு எஃபெக்ட் அப்படின்றது இன்னுமே இருக்குது. இப்படி இருக்கிற சமயத்தில் மருத்துவ உலகத்தையும் துறைசார் வல்லுநர்களையும் அச்சுறுத்துகிற மாதிரி, அதிர்ச்சி அடைக்கிற மாதிரி இன்னொரு சம்பவம் இன்னொரு தகவல் ஒன்று வெளியாக இருக்குது. அது என்னென்னா, வைராலஜி டிபார்ட்மெண்ட்டில் ஆய்வகத்தில் ஆராய்ச்சிக்காக உரைநிலையில் வைக்கப்பட்டிருந்த ஒரு 300க்கும் அதிகமான உயிர்கொல்லி வைரஸினுடைய மாதிரிகள் திடீர்னு இப்போ காணாமல் போயிருக்குது. இதுதான் அது. இப்போ இந்த விஷயத்தால் மருத்துவ உலகம் அதிர்ச்சி அடைஞ்சு துறைசார் கவலை தெரிவிச்சிருக்கிறாங்க. சப்போஸ் இந்த மாயமான இந்த வைரஸ்கள் மிஸ்யூஸ் ஆச்சு அப்படின்னா இது என்ன விதமான விளைவுகளை உலகத்தில் ஏற்படுத்தும் அப்படின்றது ஒன்று. இந்த காணாமல் போன வைரஸ் எங்கே, எந்த லேபில் காணாமல் போச்சு அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். பேசுவதற்கு நிறைய இருக்கிறது, பேசலாம். ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் வெளிவந்த அந்த ஏழாம் அறிவு, அந்த படம் பார்த்தவங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது இந்தியாவில் அதிகமான உயிரிழப்புகளை ஏற்படுத்துறதுக்காக ஒரு வைரஸ் தொற்றை பரப்பி விடணும் அப்படின்ற நோக்கத்தில் சைனா நாடு என்ன பண்ணும், ஒரு வில்லனை இங்கே அமுச்சு விடுவாங்க. அவன் இங்கே இருக்க அந்த நோயை பரப்புகிற வேலையை செய்வான். இது ஒன்று. இன்னொன்று, இந்த கொரோனா பரவிக்கிட்டு இருந்தால் அந்த பீக்கில் இருந்த டைம் இருக்கு இல்லையா, அந்த டயத்தில் ஒரு தகவல் வெளியாச்சு. அது உண்மையாக பொய்யான்னு தெரியாது. அப்போ என்னன்னாக்கா, இந்த கொரோனா தொற்றுக்கு காரணமான அந்த வைரஸ்கள் லேபில் வெளியில் லீக் பண்ணி பரப்பி விட்டது சைனா நாடு தான், சைனாக்காரன் தான் அப்படின்னு ஒரு தகவல் வெளியாச்சு. அதை அமெரிக்கா நாடுமே என்ன பண்ணுச்சு, இதை சீனா நாட்டுக்கிட்ட இதை பற்றி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐநா சபைக்கு அழுத்தம் கொடுத்தாங்க. அப்படி இந்த வைரஸு, இந்த லேபு, இந்த பரப்பி விடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னாவே அது சைனாவை சுற்றியே வருது. ஆனால் இந்த முறை லேபில் இருந்து மாயமாக போன இந்த வைரஸ்கள் அப்படின்றது சைனாவில் கிடையாது, ஆஸ்திரேலியாவில். இன்னொரு அதிர்ச்சி அதுதான். ஆஸ்திரேலியான்றது தான் இது காணாமல் போயிருக்கு. ஆஸ்திரேலியாவில் குயின்ஸ்லாந்து மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொது சுகாதார துறையினுடைய வைராலஜி ஆய்வகத்தில் தான் இது காணாமல் போயிருக்கு. இந்த காணாமல் போன இந்த வைரஸ்கள் அப்படின்றது அதாவது ஹென்ட்ரா வைரஸு, லிசா வைரஸு, ஹண்டா வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உயிரிழப்பை அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய கொடிய வைரஸ்கள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இந்த கொடிய வைரஸ்கள், இந்த மாதிரி இந்த 3 வைரஸ்களை உள்ளடக்கிய 323 வைரஸ் மாதிரிகள் இப்போ மாயமாயிருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் வேடிக்கை என்னென்னா, அந்த ஆய்வகத்தில் இந்த வைரஸ்கள் காணாமல் போனது இன்றைக்கும் நேரத்தில் கிடையாது. இது காணாமல் போய் 1 வருஷம் ஆகுது. அதாவது போன வருஷம் 2023 ஆகஸ்ட் மாதம் காணாமல் போயிருக்கு. ஆனால் அந்த தகவலை அந்த நாட்டு அரசாங்கம், அதாவது ஆஸ்திரேலிய நாட்டு அரசாங்கம் இப்போ தான், போன வாரம் தான் அதை அறிக்கையாக வெளியிட்டு அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. இதனால தான் துறைசார் வல்லுநர்கள் இந்த மருத்துவ உலகம் அச்சம் தெரிவித்திருக்காங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த ஹென்ட்ரா வைரஸ் இருக்கு இல்லையா, இந்த ஹென்ட்ரா வைரஸ் அப்படின்றது ஒரு ஜெனோட்டிக் வைரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது விலங்குகள்லேருந்து மனிதனுக்கு பரவக்கூடிய ஒரு தன்மை கொண்ட வைரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்த கொரோனா வைரஸ் கூட பார்த்திங்கன்னா வௌவாலிருந்து தான் அது பரவுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி இது விலங்குகள்லேருந்து தான் மனிதனுக்கு பரவக்கூடிய இந்த ஜெனட்டிக் வகை வைரஸை சேர்ந்தது தான் இந்த ஹென்ட்ரா வைரஸு. இது கொரோனாவை விட அதிகமான உயிரிழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை கொண்டது அப்படின்றது இந்த துறைசார்களுடைய இன்னொரு கவலை. இதை தவிர இந்த லிசா வைரஸ் இருக்கு இல்லையா, அது இதை விட கொடுமையாக இருக்குது. இந்த வெறிநாய் கிடைச்சாக்க ரேபிஸ் நோய் வரும் இல்லையா, அந்த ரேபிஸ் நோயை உண்டாக்கக்கூடிய அந்த வைரஸ்கள் குடும்பத்தை சேர்ந்தது தான் இந்த லிசா வைரஸ்ன்னு சொல்கிறாங்க, லிசா வைரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, அந்த ஹண்டா வைரஸ் இருக்கு இல்லையா, அது நுரையீரலுக்குள்ள பாதிப்பை ஏற்படுத்தி உயிரிழப்பை ஏற்படுத்தும் தன்மையை கொண்டது அப்படின்னு மருத்துவ உலகம் சொல்கிறாங்க. இதனால தான் இப்போது இந்த வைரஸ் உண்மையிலே அது அழிக்கப்பட்டிருந்தால் பரவாயில்ல, அது திருடப்பட்டிருந்துச்சு அப்படின்னாவோ அல்லது வெளிநாடுகளுடைய சதி இதில் இருந்துச்சு அப்படின்னாக்கோ, இது மிஸ்யூஸ் ஆச்சு அப்படின்னாக்கோ, இது எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரியலை. இதனால தான் துறைசார் வல்லுநர்கள் மிகுந்த கவலையை தெரிவிச்சிருக்கிறாங்க. மருத்துவ உலகம் இந்த மாயமான வைரஸ்களை பற்றி கவலைப்படுறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, இந்த மாயமான இந்த 323 வைரஸ்களுமே இது எண்டமிக் வகையா, அதாவது அதனுடைய தன்மையை பற்றி சொல்கிறாங்க. இது எண்டமிக்கா இல்லை எபிடமிக்கா இல்லை பேண்டமிக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா இது ஆராய்ச்சி நிலையில் தான் இருந்துச்சு. இந்த ஸ்டேஜில் தான் அது மாயமாக இருக்குது. அதாவது எண்டமிக் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியில் குறிப்பிட்ட ஏரியாவில் அது அது வரும், அது திரும்ப போயிடும்.
குறிப்பாக வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா மலேரியா சொல்லலாம், சிக்கன் குனியா சொல்லலாம். அதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் வரும். அது எப்போ, அதுக்கு வந்து நேரங்காலம்லாம் கிடையாது, எப்போ வேணாலும் வரும், எப்போ வேணாலும் போகும். அது வந்து இந்த சீசன்லாம் கிடையாது. ஆனால் இந்த எபிடமிக் அப்படின்றது வந்து அது குறிப்பிட்ட ஒரு சீசனில் மட்டும்தான் வரும். ஒன்று கோடை காலத்தில் வரும், இல்லை குளிர்காலத்தில் வரும். அந்த மாதிரி வந்து வரக்கூடிய இந்த எபிடமிக். ஆனால் இந்த பேண்டமிக் இருக்கு இல்லையா, இந்த பேண்டமிக் தான் ரொம்ப வந்து டேஞ்சரஸ். இந்த கொரோனா தொற்று வந்துச்சு இல்லையா, அது பேண்டமிக் வகை சேர்ந்தது. அந்த மாதிரி இப்போ மாயமாயம் இருக்கக்கூடிய இந்த 323 வைரஸுமே ஆராய்ச்சி நிலையில் தான் இருந்துச்சு. அப்படின்றதுனால இது அது பேண்டமிக்கா, எபிடமிக்கா, எண்டமிக்கானது எதுவுமே தெரியாத நிலைமையில் இது வந்து வெளியில் லீக் ஆகிருக்குது. அது எங்கே போச்சு, என்ன ஆச்சு, அது யாராவது வந்து அதாவது வந்து தவறான ஆட்கள் கையில் கிடச்சி அது பர்பஸ்ஃபுல்லாக அதை எடுத்துகிட்டு போய்ட்டு அது வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்றது தெரியல. இப்போ ஆஸ்திரேலியா அரசாங்கம் வந்து இதுக்கான விசாரணை குழு ஒன்று அமைச்சு விசாரிக்கிறதுக்கு உத்தரவு போட்டுக்கிறாங்க. இதுதான் இப்போ இந்த லேட்டஸ்ட் தகவல். நண்பர்களே, இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட கேட்குறதுக்கு ஒரு கேள்வி இருக்குது. அதாவது எதிர்காலத்தை வந்து முன்கூட்டியே கணிக்கக்கூடிய இந்த பாபா வாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நாஸ்டர்டாம் கேள்விப்பட்டிருப்பாங்க. இவங்க 2 பேருமே பல கணிப்புகளை வந்து அவங்க முன்கூட்டியே வந்து எதிர்காலத்தை கணித்து சொல்லிட்டு போயிருக்காங்க. அதில் அதாவது கிட்டத்தட்ட 80% வந்து இவங்க பாபா அவங்க சொன்னதான் நடந்திருக்குது. நாஸ்டர்டாம் சொன்னதும் நடந்திருக்குது. இவங்க கணிச்சு வச்சதில் பல விஷயங்களை வந்து இந்த கொரோனா தொற்று இருக்கு இல்லையா, அதை அவங்க ஏற்கனவே கணிச்சு சொல்லியிருந்தாங்க. அதே போல் இந்த உக்ரைன் வார் இருக்கு இல்லையா, இதையும் கூட பாபா அவங்க கணிச்சு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க சொன்னதில் இன்னும் சிலதை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த உலகத்தில் வந்து அடுத்தடுத்து சில அசாதாரணமான சம்பவங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னொன்று, வர 2028 மனிதர்கள் வந்து வேற்று கிரகத்துக்காக வீனஸ் கிரகத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் 2088 திரும்பவும் வைரஸ் வரும். அதுக்கு அடுத்து இந்த வைரஸ் வந்து எராடிகேட் பண்ணுறதுக்கு உண்டான சூழலும் உருவாகும். இந்த மாதிரி பல கணிப்புகள் அவங்க வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த மாதிரி அவங்க சொன்ன கணிப்புகளில் இந்த அசாதாரணமான சூழ்நிலை உருவாகும்னு சொன்னாங்க இல்லையா, அது இதுதானா அப்படின்றது தெரியல. ரெண்டாவது, இந்த மாதிரியான விஷயங்களில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? உங்களுக்கு நம்பிக்கை இருந்து நீங்கள் வந்து இதை வந்து நம்புறீங்க, இவங்கெல்லாம் சொன்னது இருக்கு, நடந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் அமெரிக்காவில் இந்த இரட்டை கௌரவம் தாக்குதல் நடத்தப்படுது இல்லையா, அதையுமே கூட வந்து இவங்க பாபா அவங்க சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே கணிச்சு. அந்த மாதிரி பல விஷயங்கள் இவங்க சொன்னது நடந்திருக்குதுன்றதுனால இப்போ இந்த அசாதாரணமான சம்பவங்களும் குறிப்பிடும் போது இந்த திரும்பவும் வந்து வைரஸ் தொற்று இந்த மாதிரி வந்து கொள்ளை நோயெல்லாம் வரும், இந்த மாதிரி வந்து திரும்பவும் வரும், அதுக்கப்புறம் எராடிகேட் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கும் போது இப்போ இதெல்லாம் இந்த குறிப்பிட்டு சொல்கிறது இதுதானோ அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு சந்தேகம் வருது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் நம்பக்கூடியதா, அல்லது இந்த மனிதர்கள் வந்து அதற்குள்ளாகவே வந்து வீனஸ் கிரகத்துக்கு போகிற அளவுக்கு இவங்க வளர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், அப்போ இப்போ இருக்கிற இந்த டெக்னாலஜி வந்து அதை சாத்தியப்படுத்துமா? நம்புறீங்களா? நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள் என்ன பதிவிடுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.